அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஆமென் சொல்லலாமா எல்லாரும்? அத்திமரம் குளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனிவிடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க எல்லாரும். யெகோவா ஈரே என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படுமாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் பிரச்சனைகள் என்னவாயிருந்தாலும் சரி, தேவனின் நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அற்புதத்தின் நேரம் நாம் துதிக்கும் பொழுது தேவன் இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா சுகம் தருகிறவர், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் ஆமென் சொல்லலாம் எல்லாரும். என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஆமென். தேவைகள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே ஆமென் ஹல்லேலூயா, விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில். எல்லாரும் சொல்லலாமா? என் பட்சத்திலே தேவனாகிய கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்சதலாய் இருப்பதே நலம். ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆமென், எந்த சூழ்நிலையோ, எந்த ஆயுதங்களோ, எந்த ஹல்லேலூயா சத்துருடைய போராட்டங்களோ நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். இயேசுவே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை ஆமென் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் எல்லாரும் ஆமென், ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் ஆமென். ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கலாமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னுடைய சமாதானத்தை உன்னை விட்டு நிலைபெயராமலும் இருக்கும்.
இருக்கும் என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொன்னவர். ஆமென். இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிலைமையில இருந்து ஒரு புதிய நிலைமைக்குள்ளாக, ஒரு புதிய வழிகளுக்கு நேராய் தேவன் நம்மை வழி நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன். ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் வாஞ்சையும் கவனமும் உள்ள ஆத்மாவை தான் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் இயேசுவே நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? உண்மைதான். எஸ் ஆண்டவர் துதிங்க, துதித்து கொண்டே இருங்க அப்படியே. அற்புதங்கள் எனக்கு. ஆமே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள கடவன். ஆமென். ஆகையால் நான் வாயை திறந்து கேட்டுதான் ஆகும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென். நான் வாயை திறந்து கேட்கும் பொழுதுதான் தேவன் நம்மை நன்மையால நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஜெப நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில், ஆமென், தேவனுடைய சமூகத்தில், ஆமென், ஹல்லேலூயா, நம்ம விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்தை முன் வச்சு, ஆண்டவருடைய துதியை முன் வச்சு நம்ம கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நம்ம உரிமையா கேட்க முடியும், வேற யார்ட்டையுமே நம்ம கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? உங்களை தாப்பா நாங்க நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான். கேளுங்க எல்லாரும். நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன். அப்படியே ஜெபமா இந்த வார்த்தையை சொல்லலாம் எல்லாரும். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரை நீர் எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரப்பா. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய். ஆண்டவர் அப்படியே துதித்து துதித்து ஹல்லேலூயா. எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ,
ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 2 கரங்களை உயர்த்தி, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தெய்வமே. அப்படியே நீங்க உங்களை மறந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, இங்க மேடையில இருக்கிற எங்களை யாரும் பார்க்க வேணாம், உங்களுக்கு முன்பதாக நீங்க வச்சுக்கிற உங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அல்லவா? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அப்படியே கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த ஆராதனை வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தானியேலை சிங்க கெபிக்குள்ள போடும் பொழுது அந்த இரவு முழுவதும் அந்த கட்டளை கொடுத்த அந்த ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. காலையில எந்திரிச்சு அந்த குகையின் வாசல்ல வந்து கேட்கிறாரு, தானியேலே, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கும் பொழுது அதுக்கு தானியேல் சொல்லுகிற ஒரு காரியம், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமென், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், ஆமென், சிங்கங்களுடைய வாய் நின்று என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்தார் என்று சொல்லி அந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு மனிதர்களால ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல நேரிட்டு இருக்கும். ஆனால் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அந்த பிரச்சனை நடுவில் நாம் உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றி, அந்த சிறையிருப்பை மாற்றி, பிரச்சனைகளை மாற்றி நமக்கு முடிவை தந்து சமாதானத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆமென். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அப்பாவுடைய நாமத்தை சொல்லி துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது, பவுலும் சீலாவும் அன்னைக்கு சிறைச்சாலையில் ஆராதித்த பொழுது இறங்கி வந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க ஆராதிக்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, ஆமென், எந்த சூழ்நிலையில் நீங்க ஆண்டவரை வச்சிருக்கிறீங்களோ, ஆமென், எப்படி எல்லாம் நீங்க ஆண்டவரை துதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஆமென், உங்க வாய்களை திறந்து ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். இது ஒரு உன்னதமான ஒரு நேரம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான ஒரு உறவின் நேரம் இது. இந்த ஆராதனை நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் தான் ஆண்டவரோடு கூட நாம பேச முடியும். அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அப்படியே ஹல்லேலூயா, நம்மை மறந்து, சூழ்நிலையை மறந்து, ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வ. எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர்களுக்கு வெற்றி தந்தா நினைச்சு துதிப்போமா? ஆமென். நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை இயேசுவே வாழ்த்துகிறோம்,
சத்தத்தை உயர்த்தி யெகோவா ராபா சுகம் தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆமென் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை பரலோக தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என்பது உம்முடைய நாமம் அல்லவா? ஹalleluya. விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், எங்கள் மேல் மனதுருகுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆமென். எங்கள் இரக்கங்களின் பிதாவே, மகிமையின் ஐஸ்வர்யமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் மேய்ப்பரே உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமே உம்மை ஐசுவே வணங்குகிறோ நேர்வழியாய் என்னை நடத்தினீ நீதியின் பாதையில் நடத்தினீ நேர்வழியாய் என்னை நடத்தினீ நீதியின் பாதையிலே நீதியின் பாதையில் நடத்தினீ. ரெண்டு கரம் உயர்த்தி காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தார் காரியம் கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை எல்லாரும் சொல்லலாமா? ஆமென். இயேசுவே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினீ. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் கால்கள் சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை நம்மை காத்துக் கொண்டாரே. பாரம் எல்லாம் நீக்கினீ என்னை பாடி மகிழ. ஆமென். ஹalleluya. பாரம் yes Lord என்னை பாடி மகிழ செய்தி. என் இயேசுவே என் இயேசுவே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீரே என் தெய்வம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய மீட்பார், நீரே எங்களுடைய ரட்சகர், எங்கள் ஜீவனும் அரணும் பலனுமானவர். நாங்கள் நம்பி இருக்கிற கோட்டையும் எங்கள் தஞ்சமும் ஆனவரே. உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹalleluya ஹalleluya. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரோடு கூட பேசுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, வெட்கப்படாதீங்க. ஆமென். நாம் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவான்.
ஹalleluya ஹalலே ஆமென். இன்னும் முழு பலத்தோடு கூட ஹalலே ஹalleluya ஹalleluya. அவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக ஹalலே ஹalleluya ஹalleluya. நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி எந்த இடத்துல இருந்தாலும் சரி சத்தத்தை உயர்த்தலாமா? கரங்களை தலைக்கு மேல தட்டி ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அல்லப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.